அண்மையில் மரணமடைந்த ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் கணேசமூர்த்தியின் குடும்பத்தினரை சந்தித்து முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் ஆறுதல் தெரிவித்தார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மேகநாதன் சொல்ல கேட்கலாம். வணக்கம் மேகநாதன், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். ஈரோடு மாவட்டம் குமரவலசு பகுதியை சேர்ந்தவர் எம்பி கணேசமூர்த்தி. இவர் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று தற்போது வரை எம்பியாக உள்ளார். இந்த நிலையில் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக அவர் தற்கொலைக்கு முயன்று கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி கடந்த வாரம் உயிரிழந்தார். அன்றைய தினமே பார்த்தோமானால் அவரது உடல் ஈரோடு அருகே உள்ள பூந்துறை குமரவலசு பகுதியில் உள்ள பண்ணை வீடு அருகே உடல் தகனம் செய்யப்படுது. இந்த நிலையில் அன்றைய தினம் மதிமுக சேர்ந்த பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் அவரது மகன் துரை வைகோ உள்ளிட்டோரும் நேரில் அஞ்சலி செலுத்தினர். இந்த நிலையில் இன்று ஈரோடு பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் மேற்கொள்ள வந்த திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க. ஸ்டாலின் அவரது பண்ணை வீட்டில் வைக்கப்பட்ட அவரது கணேசமூர்த்தியின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தியதுடன் அவரது குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதலை தெரிவித்தார். தொடர்ந்து திமுக நிர்வாகிகள் பார்த்தோம்னால் தமிழக வீட்டு வசதி வாரியத்துறை அமைச்சர் முத்துசாமி உள்ளிட்ட ஏராளமான திமுக நிர்வாகிகள் மற்றும் மதிமுகவை சேர்ந்தவர்கள் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து அவர்களுக்கும் அவர் ஆறுதல் தெரிவித்தார். விவரங்களுக்கு நன்றி மேகநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.